Hi friends, இப்போ என்கிட்ட iQoo Z10 Lite டிவைஸ் இருக்கு. கண்டிப்பா 10000 ரூபாய் பட்ஜெட்ல ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டிவைஸ் வாங்கலாமா, நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கன்ஃபியூஷனே வேணாம், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஃபோனை பத்தி A to Z பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு குயிக் அன்பாக்சிங்கை பார்த்தலாம். பாக்ஸ் யூஸ்வலாக iQoo ஸ்மார்ட் ஃபோன் எப்பவும் வரக்கூடிய அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா iQoo Z10 Lite டிவைஸ் தான் இருக்குது. பிளாக் கலர் தான் நாம வாங்கியிருக்கோம். இதுக்கான டியூப் கேஸ் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ் இருக்குது. சிம் எஜெக்டிங் பின் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A to டைப் Cக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி மொபைல் வந்து ஒரு மாதிரி பாக்ஸி டைப்பில் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட கர்வே இல்லாமல் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலோட திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக 8.19 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் சிங்கிள் ஹேண்டில் எனக்கு பிடிச்சி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரின ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. இந்த பேக் சைடு எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் கர்வ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இன்ஹேண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மொபைலும் 200 கிராம்ஸுக்கும் மேலே கொஞ்சம் பல்காக வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. அதனால் இன்ஹேண்டாக எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பல்காக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி டிசைன் பொறுத்த வரைக்கும் டிசைன் அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் டிசைன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பார்த்துங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஒரின்னு வரும்போது ரைட் சைடு நமக்கு வால்யூம் ராக்கருக்கான கீ இருக்குது. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. டாப்பில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், அதற்கான கிரில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் 3.5 ஜாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் போடுறதுக்கான அந்த ஸ்லாட் இருக்குது. சிம் பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. 2 சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு நீங்கள் இதில் டெடிகேட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nitsக்கான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வியூவிங்காக பார்க்குறதுக்குலாம் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. டச் எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த HD+ ரெசல்யூஷனுக்கு பதில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இன்னுமே கிறிஸ்பான டிஸ்பிளேவாக இருந்திருக்கும். அதே மாதிரி 1000 nitsக்கான பிரைட்னஸ் மோட் இருந்தாலும் இண்டோவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்டாக இருக்குது. பட் அவுட்டோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட்டாலாம் இருக்காது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன் வரைக்கும் நமக்கு வீடியோ சப்போர்ட் இருக்குது. 2K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோஸை நம்ம ப்ளேபேக் பண்ணி பார்க்க முடியுது. அண்ட் வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் HD டிஸ்பிளே அப்படின்றதுனால ரொம்ப கிறிஸ்பான இமேஜ் நமக்கு கிடைக்க மாட்டுது. அதே மாதிரி ஸ்பீக்கரும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால சவுண்டிங்கும் அந்த அளவுக்கு ரொம்ப லவுடாக இல்லை. பட் 200% வால்யூம் பூஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் வால்யூம் பூஸ்ட் பண்ணி கேட்கும்போது இறைச்சலாக தான் இருக்குது. 100% வால்யூம் அந்த அளவுக்கு ரொம்ப லவுடாக இல்லை, ஏன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் சைடில் ஓகே, பட் பாட்டமில் கொஞ்சம் அதிகமான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் செல்ஃபி கேமராவுக்கான நாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் ஸ்டைலில் அந்த பழைய ஸ்டைலில் கொடுத்தது கொஞ்சம் ஓல்டு லுக்கில் இருக்குது. கொஞ்சம் பஞ்சுவல் டைப்பில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரிக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த மொபைலோட டெடிகேட்டட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் டெஸ்ட்டை ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் போட்டுட்டேன். டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. பட் ஓவரால் பேட்டரி 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்களே, அந்த பேட்டரிக்காக வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா ஒரு பெரிய பேட்டரி தான். 2 நாள் வரைக்கும் உங்களால் நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸர் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டெஸ்டிங்கில் 9 ஹவருக்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது கிடச்சிது. அதனால் கண்டிப்பாக பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ் தான். பட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இதோட சார்ஜர் தான். ஏன்னா இந்த 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 15 வாட்ஸ்க்கான சார்ஜரை வச்சு 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்குது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ரொம்பவே கடுப்பாயிடும், ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 2.25 மணி நேரம் டைம் எடுக்குது சார்ஜ் ஆக, அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் சைடுக்கு வந்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி நிறைய பேர் கொடுக்கக்கூடிய அந்த டைமென்சிட்டி 6300 அந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க Antutu வந்து 4 lakh மேலே வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட டெஸ்ட்டில் 3,81,000 Antutu ஸ்கோர் வந்துச்சு. அதே மாதிரி கீக் பெஞ்ச் கோர் சிங்கிள் கோர் 559 வந்துச்சு. மல்டி கோர் 1577 வந்துச்சு. CPU throttle 34%க்கான throttle வந்து ஆகியிருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் 45 மினிட்ஸுக்கு பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ரன்னே ஆகாது, பாதிலேயே வந்து கட் ஆகிடும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரன் ஆச்சு. பட் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி கிராஃப்லையும் அதிகமான ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்க முடிஞ்சுது. சரி, தியரிட்டிக்கல் வேல்யூலாம் இருக்கட்டும், இதோட ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஃபோனில்
நமக்கு டைமென்சிட்டி 6300 கொடுத்ததுனாலும் இதோட பட்ஜெட் 10,000 ரூபா அப்படின்றதுனால அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நீங்கள் ஒரு கேஷுவலான யூஸர் அப்படின்னா பிரச்சனை இல்லை, மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே. நீங்கள் நார்மலாக சோஷியல் மீடியா கன்சப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பட் கேமிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் பிஜிஎம்ஐ மாதிரியான கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா இவர் தாங்க மாட்டார், இவர் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டார். ஆக்சுவலி நான் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் பிஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா 60 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 60 FPS இல்லை, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மியாக வச்சு ப்ளே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் அங்கங்கே இருந்துச்சு. அதே மாதிரி அங்கங்கே லேகும் என்னால் நோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் பிஜிஎம்ஐ மாதிரியான கேம்ஸுக்கு இவர் தாங்க மாட்டார், இவர் செட் ஆக மாட்டார். பட் நீங்கள் சும்மா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான கேம்ஸ் மட்டும்தான் நான் அப்பப்போ ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நார்மலாக சோஷியல் மீடியா கன்சம்ஷன் அண்ட் டே டு டே ரெகுலர் யூசேஜ், கால் பேசுகிறது, அந்த மாதிரியான யூசேஜ்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மல்டி டாஸ்கிங்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை, அதுக்கெலாம் நல்லா இருக்குது. நான் கேம் விளாடி பார்க்கும்போது ஹீட்டிங்கும் பெருசெல்லாம் ஆகலை, ஹீட்டிங் இஷ்யூஸும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது 6GB வேரியன்ட். ஆக்சுவலி இதில் 4GB ரேம் வேரியண்ட்டும் இருக்குது. பட் நான் வாங்கியிருக்கிறது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியண்ட். இதில் UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஆக்சுவலி டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 20 ஆப் வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது லோட் ஆகாமல் ஒவ்வொரு ஆப்பும் ஓப்பன் ஆகுது. 20 ஆப்புக்கு மேலே நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பும் ஓப்பன் பண்ணும்போது லோடு அப்படின்றது கண்டிப்பாக ஆகுது. ஸோ 20 ஆப்ஸுக்கு கீழே வச்சு அதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லோடிங் இல்லாமல் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் ஸ்டோரேஜ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19,318 ஸ்கோர் கிடச்சிது. அண்ட் ஸ்டோரேஜில் ரீட் ஸ்பீட் 293 MBPS வரைக்கும் போச்சு, ரைட் ஸ்பீட் 242 MBPS வரைக்கும் போச்சு. அண்ட் நான் ஒரு 2GB ஃபைலை இந்த டிவைஸில் ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணி பார்த்தேன். அப்படி காப்பி பண்ணும்போது எனக்கு 57 செகண்ட் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இந்த ஃபோன் ஒரு 5G ஃபோன் தான், நமக்கு 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5G ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆவரேஜாக டவுன்லோட் ஸ்பீட் 151 MBPS கிடச்சிது, அப்லோட் ஸ்பீட் 8 MBPS கிட்ட கிடச்சிது. அண்ட் இதில் ஒரு 1GB ஃபைலை கூகுள் க்ரோமில் நான் டவுன்லோட் பண்ணேன். அப்படி டவுன்லோட் பண்ணப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1GB ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 26 செகண்ட் டைம் எடுத்துக்கிச்சு. பட் அதில் ஃபஸ்ட்டு 500 MB டவுன்லோட் ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துலேயே டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்த 500 MB டவுன்லோட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு 1GB கேம் நான் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணேன். எப்போவுமே ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்ல, ஸோ அதனால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நான் ட்ரை பண்ணும்போது அந்த 1GB கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு 5G ஸ்பீடு எல்லாமே என்னோட ஏரியாவில் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருந்துச்சு. பட் இந்த டெஸ்ட்டு வந்து என்னோட ஏரியாவில் நான் எடுத்தது. உங்கள் ஏரியாவில் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ஸ்பீடை பொறுத்து அதெல்லாம் வேரி ஆகலாம். அடுத்து கேமரா, பின்பக்கம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சல் சோனி கேமரா, ரெண்டாவது ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா, முன்பக்கம் நமக்கு ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய அவுட்புட்னு வரும்போது அந்த அளவுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இல்லை. பிரைமரி 50 மெகாபிக்சல் கேமரா ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது ஓரளவுக்கு ஓகே டீசென்ட் அப்படின்ற லெவலில் இருக்குது. பட் அந்தளவுக்கு டீட்டெயிலிங் ரொம்ப இல்லை. எப்போவுமே இந்த மாதிரியான பட்ஜெட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் மிஸ் ஆகும் அப்படின்றதுனால கலரை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் கலர்ஃபுல்லாக கலர் பூஸ்ட்ன மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் டீட்டெயிலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கலர்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் நமக்கு தெரிகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நேச்சுரலான இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லான இமேஜஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. பட் அதே சமயம் நீங்கள் ஹியூமன் சப்ஜெக்டை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஹியூமன் ஃபேஸ் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான சில ஃபீல்லாம் எனக்கு இருந்துச்சு. அதனால் எனக்கு கேமரா பின்னாடி இருக்கக்கூடிய பிரைமரி 50 மெகாபிக்சலில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை. டீட்டெயிலிங்கும் மிஸ் ஆகுது, கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. அண்ட் ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தது. அண்ட் லோ லைட் ஃபோட்டோன்னு வரும்போது லோ லைட்டில் அதிகமான நாய்ஸ் தெரியுது. அதனால் ஓரளவுக்கு லைட் இருந்தால் தான் இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். அண்ட் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு வரும்போது எட்ஜ் டிடெக்ஷனும் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்டும் எனக்கு அந்தளவுக்கு போர்ட்ரேட் எஃபெக்ட்லாம் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. அதே மாதிரி செல்ஃபியும் 5 மெகாபிக்சல் தான் அப்படின்றதுனால ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இல்லை. கண்டிப்பாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமராவாவது கொடுத்துருக்கலாம். பட் ஓகே 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கூடிய ஃபோட்டோ பார்க்கும்போது அந்தளவுக்கு டீட்டெயில் இல்லாமல் இருக்குது. பட் கலர்ஸ், ஹியூமன் சப்ஜெக்ட் அதெல்லாம் ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் செல்ஃபி கேமராலையும் போர்ட்ரேட்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை. லோ லைட்டில் ரொம்பவே சுமாராக தான் செல்ஃபி கேமராவுடைய அவுட்புட்டும் இருக்குது. இந்த வீடியோ நம்ம iQOO Z10 லைட்டுடைய ரியர் கேமராவில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியான 1080 பிக்சல் 30 FPS தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரியர் கேமராவுடைய அவுட்புட் இந்த அளவுக்கு தான் இருக்குது. கலர்ஸ், ஸ்கை, ட்ரீ எல்லாத்துடைய கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அப்படியே ஹியூமன் சப்ஜெக்ட்டுக்கான சாம்பிளையும் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். நான் இப்போ நிழலில் இருக்கேன். அப்படியே நான் டைரெக்டாக சன்லைட்டுக்கும் போய் காட்டுறேன். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட்டில் இருக்கேன், எனக்கு மேலே தான் சன் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குது, பேக்ரவுண்டில் ஸ்கையுடைய எக்ஸ்போஷர்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலி நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ரியர் கேமராலையும் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு ரியர் கேமராடைய அவுட்புட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் நம்மளோட iQOO ZN Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியான 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் நிழலில் இருக்கேன், அப்படியே நான் கொஞ்சம் வெயிலுக்கும் வரேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டேரக்ட் சன்லைட்டில் இருக்கேன், பேக்ரவுண்டில் நமக்கு ஸ்கையும் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்கையோட எக்ஸ்போஷரை மெயின்டைன் பண்ணுது, என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அண்ட் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி நிறைய நாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது வீடியோஸில் பார்க்கும்போது. அந்தளவுக்கு எனக்கு கிளாரிட்டி ரொம்பலாம் சிறப்பாக இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. மற்றபடி ஃபோனில் நமக்கு Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பட் Dimensity 6300ல் 5.4க்கான சப்போர்ட்டே கிடையாது, பட் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது போக Android 15 பேஸ்டு FunTouch OS 15ல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IP54 மிலிட்ரி கிரேட் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் மிலிட்ரி கிரேட் அப்படின்றது ஷாக் ப்ரூஃப் தான், கீழே விழும்போது ஓரளவுக்கு ஷாக் ப்ரூஃப் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான் ப்ரொடெக்ஷன். நீங்கள் ரொம்பலாம் கீழே போட்டுலாம் விளாட முடியாது. அண்ட் வெட் ஹேண்ட் டச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதனால் கை கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் டிஸ்பிளேல டச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது போக ஏஐ ஃபீச்சரான அந்த ஏஐ ஃபோட்டோ எரேசர் அண்ட் ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி ப்ரைஸ்னு பார்க்கும்போதுமே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட ப்ரைஸ் 10,000 ரூபா. 4GB 128GBக்கான வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. 6GB 128GBக்கான வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. நான் வச்சிருக்கிறது 6GB 128GBக்கான வேரியன்ட். அண்ட் ஃபைனலி ஓவரால் இந்த 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க வீடியோவில் தெளிவாக. இதில் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா அந்த 6000 mAhக்கான பேட்டரி தான். சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரியோட கேஷுவல் யூசேஜுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகும். அதை தாண்டி கேமிங்லாம் விளாடுவேன், கேமராலாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு பதில் iQOO ZN X, நீங்கள் iQOOவில் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா iQOO ZN X 12,000 13,000 ரூபாய்க்கு இருக்கும். அது இதை விட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.